5 மாத கர்ப்பிணியை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு நீ உள்ளாக்குகிறாய். அவளுடைய சகோதரி, அவள் வந்து பிரசவமாகி 2 நாட்கள் ஆகிறது. அவளை பாலுறவு வன்புணர்வுக்கு உண்டாக்குகிறாய். 2 நாள் குழந்தையை கொல்லுகிறீர்கள். அவளுடைய சகோதரன், இப்படி 13 பேரை கொண்டுவிட்டு அந்த வழக்கு பாருங்க. எல்லா வழக்குலையும் வந்து ஐவிட்னஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி வழக்குல அதுவும் விக்டிம்ஸ் வந்து சாட்சி சொல்றது ரொம்ப கஷ்டம். பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு முன்னால் சாட்சிய கூண்டில் ஏறி தனக்கு நடந்த கொடுமையை சொல்லுகின்ற போது அதை விட உண்மையான சாட்சியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. சில நேரத்தை நேரில் பார்த்த சாட்சிகளே இருக்க மாட்டான். இப்போ இவருடைய சகோதரி இறந்தது போல இந்த அம்மையாருக்கு ஏதாவது ஒன்றாக ஆகியிருந்தால் சாட்சி சொல்வதற்கே ஆள் இருக்காது. ஆனால் அவளே சாட்சி சொல்கிறாள். இவன் வந்தான், அவன் வந்தான், அவன் அதை செய்தான், இவன் இதை செய்தான். இவ்வளவு விவரமாக சொல்லி குறுக்கு விசாரணை செய்து அதற்கு பிறகு தீர்ப்பு கொடுத்தால் குஜராத் அரசு என்ன செய்கிறது? அதை விடுவிப்பதற்காக அனைத்து சட்ட விதிகளையும் திருத்தி, அனைத்து சட்டத்திற்கு புறம்பான வழிகளையும் பின்பற்றி அந்த வழக்கிலே வந்து இதற்கு வந்து நம்முடைய ஒன்றிய அரசு இதற்கு ஆதரவு. ஒன்றிய அரசு எதிர்த்திருந்தால் இது நடந்திருக்காது. ஆகவே ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்று சேர்ந்து இதை போல மனித நாகரிகம் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு பெருங்கொடுமையை அரங்கேற்றியவர்களுக்கு விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல, விடுதலை கொடுத்தவர்களை மேளதாளத்தோடு வரவேற்று மாலை அணிவித்து அவர்கள் காலை தொட்டு வணங்கி அவர்கள் சிலருக்கு பாஜக பதவியை கூட கொடுத்தது என்று சொன்னார். இந்த நாட்டிலே வந்து சட்டத்தின் ஆட்சியின் மீது யாருக்கு நம்பிக்கை வரும்? அதை உச்சநீதிமன்றம் சரி செய்திருக்கிறது.